பாஸ்கா காலம் 3வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 6 அருள்வாக்குகள் 22 தொடக்கம் 29 வரை. இன்றைய நற்செய்தி இயேசுவின் புகழ்பெற்ற நற்கருணை பற்றிய நீண்ட மறையுரையை அல்லது போதனையை அறிமுகப்படுத்துகிறது. இந்த போதனை இயேசுவுக்கும் அவரை தேடி கப்பர்நகூமுக்கு வந்த யூதர்களுக்கும் இடையிலான உரையாடலில் தொடங்குகிறது. நாங்கள் உம்மை தேடிக் கொண்டிருந்தோம் என்று யூதர்கள் இயேசுவிடம் சொன்னபோது, நீங்கள் என்னை தேடி வந்தது உணவிற்காகத்தான் என்று கூறி, இப்படிப்பட்ட உணவு உங்களை திருப்திப்படுத்தாது, ஆனால் நிலைவாழ்வு தரும் உணவிற்காக உழைக்கச் சொல்லி அறிவுறுத்துகிறார். இது ஒரு சவால் நிறைந்த அறிவுரை, யூதர்களுக்கு மட்டும் அல்ல, நமக்கும் கூட. அத்தகைய உணவை பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயல்பாக தங்கள் மனதில் அரும்பிய கேள்வியை கேட்டார்கள் யூதர்கள். தோராவைத்தான், அதாவது பழைய ஏற்பாட்டின் முதல் 5 நூல்கள், அதுதான் வாழ்வு தரும் உணவு என்று யூதர்கள் நம்பியதால், ஒருவேளை நிலைவாழ்வு பெற இயேசு தோராவை கடைபிடிக்க அறிவுறுத்துகிறாரோ என்று எண்ணினர். ஆனால் இயேசு நிலைவாழ்வை பெற கடவுளின் மகனாய் அனுப்பப்பட்டவரை நம்புவதே நிலைவாழ்வை தரும். 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 ஆண்களுக்கு பகிர்ந்தளித்தது மெசியாவின் அரும் அடையாளம் என்று வசனம் 26 இயேசுவே கூறுவதாக யோவான் எழுதுகிறார். எனவே புதுமை என்பது வேறு, அரும் அடையாளம் என்பது வேறு. மற்ற ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள் எல்லாவற்றையும் புதுமைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யோவான் மட்டும் தன்னுடைய நற்செய்தியில் அரும் அடையாளம் என்று கூறுகிறார். புதுமை என்பது கண்களால் கண்டு நம்புவது, ஆனால் அருள் அடையாளம் என்பது எப்போதும் புதுமை செய்யும், இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்புவது. வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், கண்ணால் காணும் புதுமையை கடந்து அந்த புதுமைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒப்புயர்வற்ற உண்மையை நம்புவது. ஒப்புயர்வற்ற உண்மை என்ன? வாழ்வு தரும் உணவை வழங்குபவர் இயேசு. அவரை நம்பினால் நமக்கு நிலைவாழ்வு உண்டு என்று வாழ்வது. வாழ்வு தரும் உணவு நற்கருணையில் உள்ள ஆண்டவர்தான். நமக்கு ஆன்மீக ஊட்டச்சத்து வழங்கும் விண்ணக உணவு அவரே. ஒருவர் உடல் நலமற்று இருந்தார். உடல் நலமற்று படுத்த படுக்கையாய் இருக்கின்ற போது அவர் இயேசுவிடம், என்னை இந்த நோயிலிருந்து விடுதலை செய்யுங்கள் என்று இயேசுவை வேண்டினார். அப்பா இயேசுவே, என்னை முழுமையாக குணப்படுத்தும் என்று வேண்டினார். பிறகு நாட்கள் செல்ல செல்ல அவருடைய ஜெபம் வேறொரு ஜெபமாக மாறியது. அவர் உடல் நலத்தை இயேசுவே கொடுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக, இயேசுவே உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும், உம்முடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்திருந்தால் நான் எல்லாவற்றையும் கடந்து செல்ல முடியும், எல்லாவற்றையும் நான் இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியும், நான் துன்பத்தை கூட உம்முடைய துன்பத்தோடு பொருத்தி அதில் அர்த்தம் காண முடியும். புதுமையை எதிர்பார்க்கின்றவர்கள் சிறிய பிள்ளைகள். அவர்கள்தான் புதுமைகளை ஏதாவது ஒன்று செய்ய மாட்டாரா என்கின்ற ஒரு வியப்பில் இருக்கின்றவர்கள். முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள், இயேசு என்னோடு இருக்கிறார், எனவே எல்லாம் எனக்கு செய்வார்,
புதுமையை அங்கு காணலாம், இங்கு காணலாம். அங்கே அன்னை மரியாள் கண்ணீர் சிந்துகிறார். இப்படி புதுமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுள் என்னோடு இருக்கிறார், நற்கருணை நாதர் என்னோடு இருக்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். வாழ்வு தரும் உணவாகிய நற்கருணையையும் விவிலியத்தையும் தகுந்த மரியாதையோடு அணுகுவோம். வாழ்வின் ஊற்றை பருகுவோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வேளையில் நாம் முதன்மைப்படுத்துவது ஆன்மாவைத்தான் என்பதை உணர்வோம். ஆமீன்.